இன்றைக்கி எத்தனையோ பேர் கர்த்தரை தேடாதவங்க எல்லாம் ஐஸ்வர்யமாக இருக்கிறாங்களே. தேவஜனமே, இந்த உலகமும் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். ஆனால் அப்படி உள்ள ஐஸ்வர்யத்தில் தேவனுடைய கிருபை, இரக்கம், சமாதானம், பூரண சந்தோஷம் இருக்காது. ஏன் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் கேட்குறோம், கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை தேடாதவங்க, பாவம் செய்கிறவங்க, அக்கிரமம் செய்கிறவங்கெல்லாம் வாழ்ந்துருக்கிறாங்களே அப்படின்னா அவங்கள சுற்றி பல தொழிலாளர்கள் இருப்பாங்க. 100, 500, 1000, 5000, 10,000 தொழிலாளர்கள் அவங்கள நம்பி இருப்பாங்க. அவர்கள் சாப்பிடணும், அவங்களுக்கு வாழ்வாதாரம் தேவை. அவர்கள் ஒருவேளை நன்மை செய்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரலாம், ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரலாம். அதனால் ஒவ்வொரு மனிதனும் பாடுபடுகிற, உழைக்கிறதற்கு தேவன் பலன் கொடுத்து தாகணும். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். நம்ம நிம்மதியாக சாப்பிடுவோம், அதில் வியாதி இருக்காது, அதில் கஷ்டம் இருக்காது, அதில் மன வேதனை இருக்காது. நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கணும்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம வேலையில் இருக்கணும்.